சிவக்குமாரின் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் பல காரியங்களை செய்ய போகிறோம். இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது எது தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான். அதுல ஒண்ணுக்கு உணர்ச்சி அப்படின்னு பேர். நம்முடைய கோபம், நம்முடைய ஆசை, நம்முடைய வெறுப்பு, நம்முடைய கவலை, நம்முடைய சந்தேகம், நம்முடைய இது எல்லாத்துக்கும் உணர்ச்சி அப்படின்னு பேர். இன்னொன்னு உண்டு. அதுதான் இந்த உணர்ச்சிகளை கூட வழி நடத்துறது அல்லது வழி நடத்த வேண்டியது. அதுக்கு அறிவு அப்படின்னு பேர். நம்ம யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய ஏன் உலகத்தினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் இருந்து அடுத்த வேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க அது வரைக்கும் எல்லாரையும் இந்த உலகத்துல வழி நடத்துவது இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று உணர்ச்சி, இன்னொன்னு அறிவு. இந்த ரெண்டுத்துல எது சிறந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? நான் என்ன பதில் சொல்றது? திருவள்ளுவரே சொல்லிட்டாருங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படின்னுட்டார். ஏன்னா எல்லா வெற்றிகளையும் சாதனைகளையும் உங்க வாழ்க்கையில சந்திக்கணும் அப்படின்னா அறிவுபூர்வமாக எல்லாவற்றையும் பாருங்கள், செயல்படுங்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார். அவர் ஒரு ஓப்பன் செக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஓப்பன் செக் கொடுக்கிறார். அது பவுன்ஸ் ஆகாது, பாஸ் ஆகக்கூடிய செக்கு தான். சாலையில ஒரு பெரியவர் ஒருத்தர் அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த பக்கமா திடீர்னு ரெண்டு பசங்க, இப்பெல்லாம் பைக்ல 3 பேர் போறது தானே ஃபேஷன், 3 பசங்க அங்கேருந்து பைக்ல வந்து இவர் கிராஸ் பண்றானதை பத்தி அவன் கவலைப்படல. டக்குன்னு அப்படியே ஒரு சின்ன தடுமாறுறது மாதிரி அப்படி கிட்டக்க வந்து அப்படி வளைச்சு நெளிச்சு போயிட்டான். அந்த பெரியவர் இதை எதிர்பார்க்கல, தடுமாறி கீழே ஊந்துடுறாரு. இப்ப ஜனங்க அப்படியே ஒண்ணு கூடிக்கிட்டாங்க. இதுல பார்த்துருக்கிறீங்களா? பெரும்பாலான ஜனங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த 3 பசங்களையும் திட்டுவாங்க. என்ன பசங்க இப்படிலாம் இருக்கிறானுங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குதா? இந்த காலத்து பசங்க எல்லாம் பைக்ல ஏற்றாலே ஏதோ பிளேன்ல ஏற்ற மாதிரி நினைப்போம், வச்சா முச்சான்னு திட்டுவாங்க, கத்துவாங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் அந்த பெரியவர் கிட்டக்க போய் அவரை எழுப்பி விட்டு அவர் கையில எங்கேயா அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு அப்புறம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து எங்க போனோம் எப்படி போனோம் அப்படின்னு அவரை சாலையினுடைய மறுபக்கத்துல கொண்டு விட்டு, இந்த தடுமாறி விழுந்த உடனே இந்த பிள்ளைங்கள் எல்லாம் திட்டி, பைக்ல போறவங்களை திட்டி கச்சா முச்சான்னு பேசினாங்களே, அதுதான் உணர்ச்சி வசப்படுகிற அணுகுமுறை. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பசங்க போயிட்டாங்க, இனிமே அவங்கள திட்டுறதுனால என்ன ஆக போகுது? இவங்க இங்க இருந்து திட்டுறதுனால அவன் திருந்த போறானா? கிடையாது. உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்திச்சு இந்த பெரியவரை எழுப்பி அவருக்கு தேவையானது செய்யறாங்களே, இதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. இப்ப இன்னொன்னு வந்துருச்சு, என்ன தெரியுங்களா? அவன் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பிள்ளைங்களை திட்டவும் மாட்டாங்க, பைக்ல போற பசங்களை பத்தியும் குறைச்சு பேச மாட்டாங்க, அதே நேரம் இந்த பெரியவருக்கு தேவையானதையும் செய்ய மாட்டாங்க. அதை விட முக்கியமா உலக பந்தையே உருட்டி போடுவது மாதிரி ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்ன? பேக்கெட்ல கையை விட்டு, அவங்க பேக்கெட்ல கையை விட்டு செல்லு எடுத்து இதை அப்படியே வீடியோல பதிவு பண்ணி 10 பேருக்கு குரூப்ல போடுவாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாரும் பார்த்து மகிழட்டும் அப்படின்னு. இன்றைய இளைஞர்கள் அல்லது இன்று காலை நடந்த சம்பவம் அப்படின்னு போடுறது. உணர்ச்சி வசப்பட்டும் செய்ய மாட்டாங்க, அறிவுபூர்வமாக செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு கோணத்துல ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அறிவுள்ளவர்கள் தான் மிகச்சிறந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்களால் தான் ஒரு சமுதாயம் வளர்கிறது. நம்மளாம் தமிழ் அப்படின்ன உடனே உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. பொங்கல் அன்னைக்கு கூட வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விஷ் யூ எ ஹாப்பி பொங்கல் அப்படின்னு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு ஆங்கிலத்துல சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழில் நமக்கு எவ்வளவு தெரியும்? அறிவுபூர்வமாக எவ்வளவு இலக்கியங்களை கற்று வைத்திருக்கிறோம்? திருக்குறள் தெரியுமா? சீவ சிந்தாமணி தெரியுமா? மணிமேலை தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது, அது உனக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. அப்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னாலும், தமிழ்நாடு வாழ்கன்னு சொன்னாலும், அல்லது எதை பற்றி பேசுவதனாலையும் பயனில்லை. அப்ப உணர்ச்சியினால எந்த பிரயோஜனமும் இல்லையா? இருக்குங்க. ஒரு சரியான நேரத்துல சரியான விதத்துல சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற பொழுது அது மிகப்பெரிய நன்மைகளை தீமைகளை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்றது, இமோஷன்ஸ் அப்படின்றது. ஏன்னா வெறும் அறிவுபூர்வமாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா லைஃபே ரொம்ப ட்ரையா இருக்கும். அதுல கொஞ்சம் இமோஷன் அப்படிங்கிற மசாலாவும் சேரணும். அப்பதான் வாழ்க்கைன்ற விருந்து சுவாரஸ்யமா இருக்கும்.
அண்மையில உலக அளவுல ஒரு வாட்ஸ்அப் ஒண்ணு 20 மில்லியன் பேர் இது வரைக்கும் அதை பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப வைரலா போகுதும்பாங்களே, அந்த மாதிரி பரவியது. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. 20 மில்லியன். அது இப்ப வரப்போ பதிவு செய்கிற பொழுது அதிகமாகி இருக்கும். நீங்க தொலைக்காட்சியில பார்க்குறப்போ இன்னும் அதிகமான பேர் பார்த்திருப்பாங்க. அது இத்தனைக்கும் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெண் எம்பி பேசுறாங்க. அது மிகப்பெரிய அளவுல பரவலாயிடுச்சு. இத்தனைக்கும் அவங்க பேசுறது இந்த 20 மில்லியன் பேர்ல ஒரு 1 மில்லியன் பேருக்காவது புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. பரவாயில்ல, புரியலன்னா பரவாயில்ல. ஆனா இவ்வளவு பேரும் அதை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அந்த பெண் பேரு மைபி கிளார்க் அப்படின்னு பேரு. ஹனா மைபி கிளார்க் அப்படின்னு பேரு. முதல்ல கடந்த 180 ஆண்டுகளில் முதலாக 21 வயதிலே ஒரு பெண் எம்பி ஆவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை. அன்றைக்கு தான் முதல்ல அவங்களுடைய அந்த பாராளுமன்ற பேச்சு அவங்க செய்யறாங்க. பேச்சுக்கும் போது தொடக்கத்திலே அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யறாங்க. அற்புதம் என்னன்னா, பார்க்கிறவங்களை அப்படியே ஈர்க்கக்கூடிய விஷயம். அந்த பெண் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண். அப்படி பேசுகிற பொழுது தன்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்தில் இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னுட்டு நீங்க பார்த்துருக்கலாம். அப்படி ஆவேசமா அப்படி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கோபமாக ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதுக்கு ஹக்கா அப்படின்னு அவர்களுடைய பழங்குடி இனத்து பாடல். அந்த பாடலை அவங்க பாடுறப்போ மேல முதல் தளத்தில் இருந்த அவர்களுடைய இனத்து மக்களும் சேர்ந்து அதை பாடுகிறார்கள். தன்னுடைய கை அசைவு, உடலால் ஏற்பட்ட அந்த உடல் மொழி, பார்வை, முகத்தில் தெரிந்த ரௌத்ரம், இது போருக்கு புறப்படுகிற பொழுது அந்த இனத்து மக்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டு ஒரு ஊக்கம், உத்வேகம், போர் வெறி, போர் முழக்க பாடல் அப்படின்றாங்க. ஹக்கா அப்படின்னு அதுக்கு பேர். அதை தன்னுடைய கன்னி பேச்சினுடைய தொடக்கத்திலே வைக்கிறார்கள். நாம் தான் சூரியனில் சுடர் ஏற்றினோம். நாம் வைக்கிற ஒவ்வொரு அடியும் சூரியனை இன்னும் பிரகாசமாக்குகிறது. நாம் தான் வாழ்வு, நாம் தான் மரணம். நாங்கள் வாழ்வதும் உங்களுக்காக, வீழ்வதும் உங்களுக்காக அப்படின்ற மாதிரியான பொருளுள்ள பாடல். அந்த பாடலை பாடி தன் இனத்து மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை தான் உத்தரவாதமாக தருகிறோம் அப்படின்ற அந்த உணர்ச்சி மிகுந்த அந்த உடல் மொழி வெளிப்பாடு இருக்கே, அதை சரியான இடத்தில் சரியான விதத்தில் கலந்து தந்த அந்த பெண்மணி, அந்த பர்ஃபார்மன்ஸ் உலக அளவுல வைரலாக பரவியது. அப்ப எல்லோரையும் ஈர்க்க வேண்டும். ஒரு சின்ன பேச்சு கூட கோடிக்கணக்கான பேர் மனதில் பதிய வேண்டும் அப்படின்னா உணர்ச்சிகளை சரியான விதத்தில் சரியான இடத்தில் வெளிப்படுத்த தெரிந்துகிறவர்கள் தாங்கள் செய்கிற காரியத்துல மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள். சரியான விதத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவோம், நம் கட்டுக்குள் வைத்திருப்போம், வெற்றிகளும் நம் கட்டுக்குள் வரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.